அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஹோமியோபதியில ஜெனராலிட்டிஸ் அப்படிங்கிற தலைப்பில் நாம தொடர்ச்சியாக பல சூழ்நிலைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கான ஹோமியோபதியினுடைய தீர்வுகளை பற்றி பார்த்து கொண்டு வர்றோம். அந்த வகையில இன்றைக்கு நான் பார்க்க இருப்பது வார்ம் வெதர். வார்ம் வெதர்னா என்ன? அதிக வெப்பத்துக்கும் குளிர்ச்சிக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய வெப்பநிலைதான் வார்ம் வெதர். இது வெதுவெதுப்பா கதகதப்பா நல்ல ஒரு மகிழ்ச்சியான இனிமையான ஒரு மன அமைப்பை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த வார்ம் வெதர் இருக்கும். இப்படிப்பட்ட வார்ம் வெதர்ல நம்முடைய உடல் நோய் பிரச்சனைகள் அதிகமானாலோ அல்லது புதிதாக வந்தாலோ அல்லது நம் நோய் பிரச்சனைகள் குறைந்தாலோ என்னென்ன ஹோமியோபதி மருந்துகள் இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த காணொளியிலே நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். சரிங்களா? பார்ப்போமா? ஓகே. இந்த வார்ம் வெதர் சூழ்நிலையில, அதாவது வெப்பத்திற்கும் குளிர்ச்சிக்கும் இடைப்பட்ட அந்த வெதுவெதுப்பான சூழ்நிலையில உங்களுடைய நோய் பிரச்சனைகள் அதிகமானால் என்னென்ன மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம்? ஹோமியோபதியில அலுமினா, எப்பிஸ், ஆர்சயோடைடு, பல்செட்லா போன்ற மருந்துகளை நாம் பயன்படுத்தலாம். இதே வெப்பநிலை, இந்த வார்ம் வெதர் சூழல் காற்றால் அதிகமானால், காற்று அடிச்சு அந்த வார்ம் வெப்பநிலை வருதுன்னா அப்ப உடம்புல நமக்கு இருக்கக்கூடிய நோய் தன்மை அதிகமானால் என்னென்ன ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம்? குளோனைன், அயோடைடு, காலிகார்ப், பல்செட்லா, லாக்டசிஸ், சீக்கல்கோர் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். இதே தட்பவெட்ப நிலை வார்ம் வெதர் காற்றினால் வெட்ட வெளியில, நான் முன்னால சொன்னது ஒரு ரூமுக்குள்ள க்ளோஸ்டு பகுதியில ஏற்பட்டால் சொன்னோம். இப்ப வெட்ட வெளியில ஓப்பன் ஏர்ல நடக்கும் பொழுது நமக்கு உடல் நோய் பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னா என்ன மருந்துகள் எடுத்துக்கலாம்னா பிரயோனியா, அயோடைடு, லைகோபோடியம். இதே வார்ம் வெதர் வெதுவெதுப்பான கதகதப்பான வெப்பநிலை நம்ம படுத்திருக்கிற படுக்கையில ஏற்படுகிறது, அதனால் நமக்கு நோய் பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னா என்ன மருந்துகள் எடுத்துக்கலாம்? எப்பிஸ், சாமமில்லா, ட்ரொசீரா, பல்செட்லா, சிக்கல்கோர் போன்ற பல மருந்துகள் இருக்கு. அவைகளில் டாக்டரோட ஆலோசனை பெற்று நாம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக, இந்த வார்ம் வெதர் வெதுவெதுப்பான காற்று ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய நோய் தன்மை குறைகிறது அப்படின்னா என்னென்ன மருந்துகள் ஹோமியோபதியில் எடுத்துக்கலாம்? பிரயோனியா, ஹெப்பார்சல்ஃப், ஆர்சனிகம் ஆல்பம், காலிகார்ப், பல்செட்லா போன்ற பல மருந்துகளை நாம் இந்த குறைவதற்காக எடுத்துக்கொள்ளலாம். இதே வெப்பநிலை அடுப்பு பகுதியில நம்ம சமைக்கிறோம், இதெல்லாம் பண்றோம் இல்லைங்களா, அந்த பகுதியில இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த நோய்த்தன்மை அதிகமாச்சுன்னா என்ன மருந்துனா குளோனைன், சீக்கல்கோர், இந்த மருந்துகள் எடுக்கலாம். இதே சூழ்நிலை அடுப்பு பகுதியில் இருக்கும்போது இதே தட்பவெப்ப நிலையில உங்களுக்கு நோய்த்தன்மை குறையுது அப்படின்னா ஆர்சனிகம் ஆல்பம், ஹெப்பார்சல்ஃப், நக்ஸ்வாமிகா, நக்ஸ் மஸ்கிட்டா, சைலீஷியா போன்ற பல மருந்துகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தட்பவெப்ப நிலை மாறுகின்ற பொழுது அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப நம்மளுடைய உடலிலே பல நோய்களினுடைய நிலைப்பாடுகளும் அதனுடைய வீரியமும், வலியா இருக்கலாம் அல்லது வீக்கமா இருக்கலாம் அல்லது குடைச்சலா இருக்கலாம், அரிப்பா இருக்கலாம், இது எல்லாமே முன்ன பின்ன மாறி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்து நாம் மருத்துவரிடம் சொல்ல வேண்டும். அப்பொழுது நாம் முற்றிலும் குணமடைவோம். ஆகவே நண்பர்களே, ஹோமியோபதி என்பது ஏதோ ஈஸியான ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இதை எப்போதுமே சொல்லுவோம், ஹோமியோபதி நெவர் ஃபெயில்ஸ், ஹோமியோபத்ஸ் மே ஃபெயில் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஹோமியோபதி மருத்துவர்களாகிய நாங்கள் வேணா ஃபெயில் ஆகலாம், ஹோமியோபதி மருந்துகள் நிச்சயம் ஃபெயில் ஆகாது. நாங்கள் ஃபெயில் ஆகாம இருக்கணும்னா நீங்க முழுமையான உங்களுடைய நோய் பிரச்சனைகளை எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை நாங்கள் குணப்படுத்த முடியும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.